இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராதிகா குமாரசாமியா உங்களுக்கு தெரியாது, ஆனா இவங்க கன்னட சினிமாவில பிரபலமான பெயர். தமிழ் சினிமாவிலையும் நடிச்சிருக்காங்க. இயற்கை படத்தோட ஹீரோயின் தான் இந்த ராதிகா. ராதிகாவோட பெயர் அவங்களோட படங்களுக்காக அப்படின்றத விட முன்னாள் முதலமைச்சரோட உடனான தொடர்பு காரணமா தலைப்புச் செய்திகள்ல அதிகமா இடம்பெற்றிருந்தது. 2006ஆம் ஆண்டு கர்நாடக முன்னாள் முதலமைச்சர் HD குமாரசாமியை திருமணம் செஞ்சுக்க முடிவு செஞ்சு எல்லாரையுமே ஆச்சரியப்படுத்தினாங்க ராதிகா. முன்னாள் முதலமைச்சருடனான ராதிகா திருமணம் பத்தி திரையுலகம் முதல் அரசியல் வட்டாரம் வரைக்கும் பல்வேறு விவாதங்கள் நடந்திருந்தது. திருமணத்துக்கு அப்புறம் ராதிகாவோட நடிப்பு வாழ்க்கை முடிவுக்கு வந்திருந்தது. எனினும் அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கை மகிழ்ச்சியா ஆரம்பிச்சிருந்தது. ஆனா குமாரசாமியோட அரசியலை விட அவங்களோட தனிப்பட்ட வாழ்க்கையில மக்கள் அதிக ஆர்வம் காட்ட தொடங்கினாங்க. ஏனென்றால் திருமணத்தினப்போ குமாரசாமியோட ராதிகா சுமார் 27 வயது இளையவங்க. ரெண்டு பேருக்குமே இது இரண்டாவது திருமணம். குமாரசாமியோட முதல் திருமணம் 1996ஆம் ஆண்டு அனிதா அப்படின்றவங்க கூட நடந்திருந்தது. ராதிகாவோட முதல் திருமணம் 2000 ஆண்டு நடந்திருந்தது. அப்படின்னாலும் அந்த திருமணத்தை நீண்ட நாள் நீடிக்கல. அவங்களோட முதல் கணவர் 2002ஆம் ஆண்டு உயிரிழந்தாரு. முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமியை திருமணம் செய்யணும் அப்படின்ற ராதிகாவோட முடிவை அவங்களோட தந்தை கடுமையா எதிர்த்திருந்தாங்க. ஆனா தந்தையோட முடிவை மீறி குமாரசாமியை காதலிச்சு ரகசிய திருமணம் செஞ்சாங்க ராதிகா. ராதிகாவோட இந்த நடவடிக்கை அவங்களோட தந்தை மற்றும் குடும்பத்தினரை ரொம்பவே அதிர்ச்சிக்குள்ளாக்கி இருந்தது. 9வது படிக்கும் பொழுதே நீலமேக சியாமா அப்படின்ற படத்துல நடிச்சு அறிமுகமானாங்க. தொடர்ந்து கன்னடத்துல பல்வேறு படங்கள்ல நடிச்சுட்டு வந்த குட்டி ராதிகா தமிழ்ல வர்ணஜாலம், மீசை மாதவன், உள்ள காதல் ஆகிய படங்கள்ல நடிச்சிருந்தாங்க. 90s கிட்ஸோட ஃபேவரட் படங்கள் லிஸ்ட்ல எப்பவுமே இயற்கை படம் இருக்கும். 2003ஆம் ஆண்டு ஷாம் நடிப்புல வெளியான இந்த படத்துல அவங்களுக்கு ஜோடியா இந்த குட்டி ராதிகா நடிச்சு பிரபலம் அடைஞ்சிருந்தாங்க. இப்படியாக சுமார் 30 படங்கள்ல நடிச்ச ராதிகா குமாரசாமியோடனான திருமணத்துக்கு அப்புறம் நடிப்பு வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டாங்க. அதே நேரம் திரைப்பட தயாரிப்பாளர் அப்படின்ற வேறு பரிமாணத்தையும் எடுத்தாங்க. குமாரசாமியுடனான திருமணத்துக்கு அப்புறம் கோடீஸ்வரி ராதிகா ரூபாய் 124 கோடிக்கு சொத்துக்கு எஜமானியாக திகழ்ந்துட்டு வராங்க. இவங்க தற்பொழுது திரும்பவும் நடிப்புக்கு திரும்பி இருக்காங்க. கன்னடத்துல உருவாகி இருக்கிற பைரவ தேவி அப்படின்ற படத்துல லீட் ரோல்ல நடிச்சிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் அக்டோபர் 3ஆம் தேதி திரைக்கு வர இருக்கு. சரி, இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம டிபி காபி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.